குஜராத்தில் ஒரு 10 லட்சம் ஓட்டு கடைசி 1 ஹவரில் வந்துச்சு அப்படிங்கிறப்ப அதை கேட்கும் பொழுது அதற்கு ஒரு மழுப்பலான பதில் தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்துச்சு. அதிலிருந்து தொடர்ச்சியாக பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் முழுமையாக, நீங்கள் வாக்கு திருட்டுங்கிறத பற்றி சொன்னீங்க, முழுமையாகவே மாறிவிட்டது. நீங்கள் திருட்டில் பல வகை இருக்கும். நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையர் கூட, தலைமை தேர்தல் ஆணையர் கூட வாக்கு திருட்டு என்ற வார்த்தை வந்து மிகவும் மோசமான வார்த்தை, அப்படியெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது ஒரு ஜனநாயகத்தில் அப்படின்லாம் சொன்னார். திருட்டுன்னா திருட்டுன்னு தானே சொல்லி ஆகணும். ஒன்று என்னென்னா, நீங்கள் திருட்டில் பல வகை உண்டு. பிட் பாக்கெட் சொல்லுவோம். ஏன் பிட் பாக்கெட்னா என்ன? ஒருத்தரிடமிருந்து பணத்தை திருடுறது. இது வந்து என்ன? வாக்கு திருடுறது. அதுவும் திருட்டு தான். நீங்கள் முன்னாடியெல்லாம் திருட்டு ஒரு விதமாக இருந்துச்சு. எப்படின்னா, ஏடிஎம் மிஷினில் போய் உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து ஏதோ கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ என்ன பண்ணுறான்? மிஷினே எடுத்துகிட்டு போயிடுறான். அவன் திருட முடியாது, வீட்டில் போய் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நீங்கள் வாக்கை ஒன்றொன்றா திருடினது, இப்போ கள்ள ஓட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய அதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ஜனநாயகத்தில் நிறையா பார்த்துருக்கோம். அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஒவ்வொருத்தரும் குற்றம் சாட்டிப்பாங்க. பூத் கேப்சரிங் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ தேர்தல் ஆணையத்தை திருடிட்டாங்க அவங்க.